வரலாற்று சிறப்புமிக்க இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தங்க மக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா. கல்வியில் சிறந்தது காஞ்சி, ஆன்மீகத்தில் சிறந்தது காஞ்சி, உழைப்பிற்கு பெயர் போனது காஞ்சி. இன்று உழைப்பினால் உருவான பட்டுப்புடவையை உலகெங்கிலும் பறைசாற்றிய ஒரு நகரம் காஞ்சிபுரம் நகரம்தான். அதனால் ஒரு திருமணம் என்றால் பட்டு எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டோன்னே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற ஊர் காஞ்சிபுரம் பட்டு. ஆனால் அந்த பட்டு எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட பட்டை உருவாக்குகின்ற அந்த உழைப்பாளிகளின் நகரமான காஞ்சிபுரம். இப்பொழுது காஞ்சிபுரம் பட்டை பற்றிய ஒரு அழகான காணொளி காட்சி உங்களுக்காக. வாழ்வின் ஆதாரம் திருமணம். திருமணம் என்றால் பட்டு, பட்டு என்றால் அது காஞ்சிபுர பட்டு. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் என்று கண்ணதாசன் பாடினார். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி எங்கள் தென்னாட்டில் எந்நாளும் கொண்டாடும் வேலையடி என்று பாடினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கையில் நெய்யும் தொழிலுக்கு நிகரான தொழில் ஏதும் இல்லை. பாம்பிக்ஸ் மோரி என்ற அறிவியல் பெயர் கொண்ட பட்டுப்புழு தன் உமிழ் நீரால் கட்டப்பட்ட கூடுதான் இந்த பட்டு நூல். ஒரு பட்டுப்புடவை நெய்ய 5000 கூடுகள் அழிக்கப்பட வேண்டும். பட்டு புழுக்களின் உயிர் தியாகம், நெசவாளர்களின் கை நோக கால் நோக நெய்து உருவானதுதான் இந்த பட்டுப்புடவை. வகை வகையாய் அழகான பட்டுப்புடவைகளை உடுத்தும்போது அதை நெய்த நெசவாளர்களின் தியாகத்தையும் வியர்வையையும் நாம் அன்போடு நினைவு கூர்வோம். உயிரற்ற பொம்மைகளாயிருந்தாலும் உயிரோவியமாய் காட்சி தரும் கொலு பொம்மைகள், அச்சிலே வார்க்கப்பட்டு அழகிய வண்ணம் தீட்டப்பட்டு உயிருள்ள பொம்மைகள், எந்திரமில்லாமல் மனிதனின் உழைப்பிலேயே மலர்ந்த எழில்மிகு அழகிய வடிவங்கள். உழைப்பை போற்றுவோம், கலைகளை மதிப்போம், தமிழ் பண்பாட்டை காப்போம். மகளாக மனைவியாக என்ற அந்த தலைப்புக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பவர் கற்பக விநாயகம் பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர், அன்பிற்கும் மரியாதைக்குரிய முனைவர் காசிநாத் பாண்டியன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு 2 உயிரினங்கள் கூடு கட்டுது. ஒன்று சிலந்தி, இன்னொன்று பட்டுப்புழு. சிலந்தி பாருங்க ரொம்ப சீக்கிரம் கூடு கட்டிடும், ரொம்ப அழகாகவும் இருக்கு அந்த கூடு பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த சிலந்தி வேகமாக கட்டப்பட்ட அந்த கூடு யாருக்குமே பயன்படாமல் ஒற்றை அடித்து குப்பையில் போடுவாங்க. ஆனால் பட்டுப்புழு ஒரு கூட்டை கட்டுவதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே உருக்கி உருவாக்கப்படுகின்ற அந்த பட்டுப்புழுவினுடைய கூடு உருவாகிறதுக்கு பல நாள் ஆகும். அவசரமாக கட்டப்பட்ட சிலந்தியின் கூடு குப்பையில் வீசப்படுகிறது. பொறுமையாக உருவாக்கப்பட்ட பட்டுப்புழுவின் கூடுதான் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகும் பட்டுப்புடவையாக எல்லோருடைய உடலிலும் ஜொலிக்கிறது என்று சொன்னால், பொறுமையாக யார் வாழ்க்கையில் தனது நடவடிக்கைகளை செய்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் விரைவில் உயர்த்தப்படுவார்கள். அந்த உயரமும் அந்த புகழும் நிரந்தரமாக இருக்கும் பட்டுப்புழுவை போல. இந்த பட்டுப்புழுவுக்கு ஆதாரமே சீனர்கள் தான். ஒரு சீன மன்னன், அந்த சீன மன்னனுடைய பெயர் ஹாங்டிங் அப்படிங்கிற ஒரு மன்னன் தன்னுடைய மனைவி சீலிங் காய் அப்படிங்கிற அரசிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தோட்டத்தில் உட்காந்து தேநீர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சூடான தேநீர் ஒரு கோப்பையில் இருந்திருக்கு. அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மல்பெரி மரங்கள் நிறைய இருந்து, அதில் பட்டு புழுக்கள் கூடு கட்டி உருண்டையாக இருந்திருக்கு. அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து அந்த சீன மன்னனும் அந்த அரசியும் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த மல்பெரி மரத்தில் இருந்த ஒரு கூடு சூடான தேநீருக்குள்ளே பொத்துன்னு விழுந்துருது. விழுந்தோடனே உடனே அங்கே இருக்கிற பணியாட்கள்லாம்
அந்த கூட்டை, வெந்து போன கூட்டை எடுத்து வெளியில் இப்படி எடுத்திருக்காங்க. அழகாக பல 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 நூல். மன்னன் பார்த்துருக்கான், என்னடா அது, நம்ம தோட்டத்தில் இவ்வளவு நாள் இந்த கூடு இருந்திருக்கு, அதுக்குள்ளே இவ்வளவு அழகான நூல் இருக்குது நமக்கு தெரியலையேன்னு சொல்லி அந்த கூடுகளை பூரா ஒரு சுடுதண்ணியில் போட்டு அதை அப்படியே விரித்து பார்க்கும் பொழுது அழகான பட்டு நூலை அந்த மன்னன் கண்டுபிடித்தான். சீனர்கள் தான் பட்டு என்பதை கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பாளர்கள் சீனர்கள் தான். முதலில் காஞ்சிபுரம் என்ற அருமையான அந்த ஊரில் நெசவாளர்களின் உழைப்பினால் உருவாக்கப்பட்ட அந்த பட்டுப்புடவையை நம்ம பார்த்தோம். திருமணம் அன்று கட்டிய அந்த பட்டுப்புடவையை அவர்கள் சாகும் வரை பத்திரமாக வைத்திருப்பார்கள். அவர்கள் 7 மாதத்தில் அவர்களுக்கு நடத்துகின்ற வளைகாப்பில் கூட அந்த பட்டுப்புடவை தான் போட்டிருப்பாங்க. பட்டுப்புடவை விரும்பி அணுகின்ற பெண்களை பற்றிய ஒரு தலைப்பு. ஒரு பெண் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் எந்த நிலையில் மகிழ்ச்சியை தருகிறாள்? மகளாகவா, மனைவியாகவா? அருமையாக பேச போகிறாங்க. ஒரு பெண் பல நிலைகள் இருக்கு. குழந்தையா இருக்கிறா, அதுக்கு பிறகு மகளாக இருக்கா. அதே பெண் திருமணம் முடிச்சிட்டா மனைவி, குழந்தைய பெற்றுட்டா தாய், தன்னுடைய கணவனுடைய தம்பிக்கு அண்ணியா இருக்கிறா, கொழுந்தியாவா இருக்கிறா, அத்தையா இருக்கிறா, பாட்டியா இருக்கிறா. எத்தனையோ நிலைகளில் எத்தனையோ சொந்தங்கள் பெண்களுக்கு இருக்கு. இந்த 2 சொந்தத்தை மட்டும் ஏன் எடுத்திருக்கான்? மகள், மனைவி. இந்த 2 சொந்தம்தான் ஒரு பெண் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திக்கின்ற சொந்தம். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகளாக வளர்கின்ற அந்த மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு பெண் குழந்தையை பற்றிய பாட்டு நிறைய இருக்கு. கவியரசு கண்ணதாசன் எழுதி டிஆர் மகாலிங்கம் பாடியிருப்பார். கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம், கொஞ்சம் சலங்கை கலீர் கலீரென ஆட வந்த தெய்வம். கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக பாரதி பாடியிருப்பான் பாருங்க ஒரு பெண் குழந்தையை பற்றி. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி செலுக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி என்று மகளின் பாசத்தை தேசிய கவி பாரதி மாதிரி வேற யாருமே பாடினதில்லை. அதே பாரதி தான் காதலை பற்றி பாடும் பொழுது, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணு வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு என்று மனைவியினுடைய பாசத்தையும் பாரதி ரொம்ப அழகாக பாடியிருப்பார். இந்த தலைப்பில் முதலாவதாக தன் கருத்துக்களை வழங்க உங்கள் ஆரவாரத்துடன் சிவசக்தி. அப்பாவுக்கு மகளாக இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறாளா, இல்ல கணவனுக்கு மனைவியா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறாளான்னு கேட்டா, அப்பாவுக்கு மகளாக இருக்கும்போது தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அதாவது பிறந்த வீட்டில் இவ்வளவு பேர் கைதட்டுறாங்கன்னா இப்ப கல்யாணமே முடிக்க மாட்டீங்களா? பிறந்த வீடு என்பது உரிமை, புகுந்த வீடு என்பது பெருமை. உரிமை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அதுதான் எங்க பிறந்த வீடு ஐயா. ஒரு பெண் பிறந்த வீட்டில் இருக்கும்போது, அதாவது மகளாக, தனக்கு பிடித்த மாதிரி உடை அணிவது, தனக்கு பிடித்த உணவை உண்பது, தனக்கு பிடித்த நண்பர்களோடு உட்கார்ந்து மனமகிழ்ந்து நேரத்தை செலவுன்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மனைவியாக கணவனுக்கு போன பிறகு கணவருக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், கணவருக்கு பிடிச்ச சமையல் தான் சமைச்சு சாப்பிடணும். தனக்குன்னு இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை அத்தனையும் மூட்டை கட்டி தூக்கி பரண் மேலே போட்டுட்டு நாங்களும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோன்னு உதட்டு வழியாக சொல்வார்களே ஒழிய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக அது இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பெண் தன்னுடைய தாய்கிட்ட நட்பு கொண்டு இருக்கிறாளோ இல்லையோ, தன்னுடைய தந்தை கிட்ட நட்பு கொண்டு இருப்பா. காரணம், தன்னுடைய தந்தை தன் மகளுக்கு என்ன வேண்டும் என்பதை தன் மகள் கேட்பதற்கு முன்னால் அறிந்து அதனை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்க்கிறாருன்னு சொன்னா அந்த இடத்துல தான் என் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது. அதாவது பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் தன் மகள் வைத்த சாம்பாரின் ருசி அமிர்தம் என்று. பிறந்த வீட்டில் எப்படி வச்சாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க சாம்பார், குறிப்பா தந்தை. புகுந்த வீட்டில் எப்படி வச்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க, குறிப்பாக கணவர். இதானுங்க ஐயா உண்மை. ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா போதும், இத்தனை வயசாவது அதை எப்படி செய்யணும்னு கூட உனக்கு தெரியல, கொஞ்சமாவது அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கணவர் கேட்பாரு. அறிவு இல்லையான்னு கேட்குற புகுந்த வீடு எங்க,
குழந்தையா பார்க்குற பிறந்த வீடு எங்க? ஆக பிறந்த வீட்டில் தான் என் மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது. நம்ம பிறந்த வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகளாக இருக்கும்போது தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டோம். புகுந்த வீடுன்னு ஒன்று போனால் அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு எண்ணி ஏங்குறாங்க. அப்படி ஏங்கும் போது அதை ஒரு கவிதை மூலமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. பட்டுக்கால்களால் முட்டி தள்ளிய காலம், பால் சுரந்து எனக்குள் எண்ணுயிர் தந்தாய். தட்டி தருமாறி தலை நுகர்ந்த காலம், தன்னையே விரிப்பாக்கி தவழ இடம் தந்தாய். பட்டு பாவாடைகள் ராட்டினம் சுற்றிய காலம், செல்லமாய் காது திருகி செல்வங்கள் நீ தந்தாய். சிட்டுக்குருவியாய் நான் சிறகடித்த காலம், செல்லமாய் காது திருகி செல்வங்கள் இன்னும் ஒரு தந்தாய். பச்சை கூரைக்கு பின்னொழிந்த காலம், பக்குவமாய் நீ எனக்கு பல கற்று தந்தாய். பாவாடை தாவணியில் பவனி வந்த காலம், பூவாக நீ மாறி நித்தம் எண்ணில் மணந்தாய். அன்று முதல் இன்று வரை அள்ளி அள்ளி கொடுத்தாய். இன்று முதல் சென்று விடு என்று ஏன் சொன்னாய்? எட்ட நீ நின்றாலே முட்டி வரும் கண்ணினம்மா, விட்டி நீ போக சொன்னால் நான் என்ன ஆவேன் என்று நீ என்ன வேண்டாமோ? அழகாக பயிர் நட்டு உரமிட்டு நீர் பாய்ச்சி மலராக மலர்ந்த பின் பிடுங்கி வேறு இடத்தில் நடலாமோ? அப்படி நட்டாலும் அது வளமாகுமோ சொல். மனைவியா இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் சாப்பிடணும், எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு தான் தூங்கணுமா, ஆனால் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணுமா? இப்படி இருந்தால் அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். தன் பிறந்த வீட்டில் வாழ்ந்ததை நினச்சி ஒரு பெண் பாடலா பாடுறா. அந்த நினைவுகளை நினைத்து எப்படி தெரியுமா ஐயா பாடுறா? மகளாக நான் பிறந்து செல்ல மகளாக நான் வளர்ந்து, ஓய் துள்ளி ஆண்ட காலம் அது, அந்த காலம் இனி வராது. நான் கேட்டதை வாங்கி தந்த என் பாசமிகு தந்தையப்பா, ஓய் குறும்புக்கார தம்பியிடம் நான் சண்டையிட்ட காலமப்பா. உதட்டாலே நான் மகிழ்ந்து இன்று உள்ளத்தாலே நொந்து போனேன். ஓய் பிறந்த வீட்டு பெருமை சொல்ல அட என்னிடம்தான் வார்த்தை இல்லை. ஐயா, இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் ஒரு பெண் மகளாக இருக்கும்போது மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தாள் என்பதை உறுதியாக பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகளாக இருக்கும்போது தான் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பான கருத்துக்களை சொன்னார். அவருக்கு பதில் சொல்ல உங்களுடைய பலத்த கரவொலியோடு பானுப்பிரியா. ஒரு பெண் தன்னுடைய புகுந்த வீட்டில் ஒரு மனைவியா இருக்கும் பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறாள்னு பேச வந்திருக்கேன். ஐகானிக்கின் காஜலு, மேபிலின் நியூயார்க்கின் லிப்ஸ்டிக்கு, லாக்மேயின் ஃபவுண்டேஷன், பான்ஸின் பவுடரு, லாரியலின் ஷாம்பு, யார்ட்லேயின் சோப்பு, காஞ்சியின் பட்டு, ஃபாஸ்டாக்கின் வாட்சஸ்ஸு, பிக் பாஸ்கெட்டின் காய்கறிகள், ஜொமேட்டோ ஊபரின் உணவுகள் என தின்று, ஹோண்டா பிளஷரில் ஆஃபீஸுக்கு சென்று அதை வாங்கி கொடுத்த கணவனிடமே why should boys have all the fun என பேசி கொண்டிருக்கிற டாடிஸின் லிட்டில் பிரின்சஸ்களே, நவீன கால மனைவிமார்களே, இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு என் பொண்டாட்டி என்னைக்காவது சமைக்க கற்றுப்பான்ற நம்பிக்கையில் அத்தனை கிச்சன் அப்ளைன்சஸையும் வீட்டில் அடுக்கி வச்சுட்டு அவளோட சமையலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நடுவர் உட்பட அனைத்து கணவன்மார்களே, வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் ஒரு பொண்ணு சாப்பிடணுமா? அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெண் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் சாப்பிட்றான்னா, யாருக்கு என்ன பிடிக்கல, அடுத்த தடவை செய்யும்போது எதை கூடுதலாக செய்யணும், எதை குறைச்சலாக செய்யணும்னு அவள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கடைசியாக அந்த பொண்ணை சாப்பிட சொல்கிறாங்க. ஐயா, இந்த நடைமுறை கூட தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தம்பி. ஒரு பொண்ணு எப்போவுமே தன்னோட அப்பாவை தான் ஹீரோவாக நினைப்பா. அவள் பாடுறா கேளுங்க. அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும். இப்படி பாடுற லிட்டில் பிரின்சஸ் என்னதான் அவங்க வீட்டில் பிரின்சஸாக இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு போனா தான் அவள் குயினாக இருக்கிறா. இந்த வீட்டில் நம்மளால சொந்தமாக ஒரு முடிவு எடுக்க முடியுமா? ஆனால் புகுந்த வீட்டில் அவ தானுங்களே ஐயா ராணி. பிறந்த வீட்டில் நாம் என்னத்தான் பெற்றவங்களுக்காக நம்ம யோசிச்சாலும் பெற்றவங்க நம்மளை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொம்பளைய பிள்ளைய பெற்றுட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு அலையிறேன்னு சொல்லுவாங்க. ஐயா, பெண்கள் ஒரு டூருக்கு போகணும், அப்பா கிட்ட காசு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். 4 நாளைக்கு முன்னாடியே அப்பா கண்ணில் படுற மாதிரி வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யணும். அப்படி செஞ்சு தாஜா பண்ணா தான் டூருக்கு நமக்கு காசு கிடைக்கும். ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்களேன், எல்லார் வீட்டு அம்மாங்களுமே அந்த மனுஷன் ஊருக்கே பெரிய அப்படி கோவக்கார மாதிரி கெத்தா சுற்றுவார். ஆனால் அவரை கூட்டிகிட்டு போய் நகை கடையிலையும் ஜவுளி கடையிலையும் நியூஸ் பேப்பர் டேபிளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சு உட்கார வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் ஒரு மனைவி அவளுடைய ராஜ்யத்தை நடத்துகிறான்னு தான் நாங்கள் சொல்ல வரோம்.
ஒரு கணவன் நீங்கள் எனக்கு வரதட்சணையெல்லாம் தர வேண்டாமாம்மா, எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்ன பாட்டு தெரியுமா பாடுவா? பூவு கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன், மதுர வீரம் பொம்மி போல, சேலையோட நூலை போல சேர்ந்திருக்கும் பந்தந்தான், திருமாலும் சொக்கரும் சேர்த்து வச்ச பந்தந்தான், மாமாவே நீ வேணும், ஏழு ஏழு ஜன்மந்தான். இப்படி பார்த்துக்கிற ஒரு பொண்ணு அவருடைய கணவன் மாரை எப்படி குறை சொல்லுவா? ஒரு பெண்ணுடைய தாய் என்ன தெரியுமா ஒரு மகளுக்கு சொல்லி கொடுக்கணும்? நீ உன்னுடைய நாத்தனார்கிட்ட இருந்தும் மாமியார்கிட்ட இருந்தும் உங்கள் வீட்டுக்காரை பிரித்து தனி கொடுத்து நான் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதே தாய் தன்னுடைய மருமகள்கிட்ட சொல்லுவாங்க, என் பையனை கையில் முடிஞ்சுக்கிட்டு போக பார்க்குறியா அப்படின்னு. இப்படி சொல்லக்கூடாது ஐயா. எப்படி சொல்லணும்? என் பொண்ணுக்கு நான் என்ன அறிவுரை சொல்கிறேனோ அந்த அறிவு தான் என் மருமகளுக்கும் அப்படின்னு அவங்க நடந்துக்கணும். மலடிங்கிற வார்த்தையை தன்னுடைய மகளுக்குன்னு வரும்போது அவங்க அதை ரத்தம், அதாவது அவங்களுடைய நெஞ்சத்தில் முள் குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இதே ஒரு மருமகளை சர்வ சாதாரணமாக சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க ஐயா. 20,000 கட்டிட கலைஞர்களை வைத்து 40,000 பணியாட்கள், 1000 யானைகள், 20 ஆண்டுகள் வேலை செய்து ராஜஸ்தானின் மக்ரானாவின் பளிங்கு கற்களையும் ரஷ்ய திபெத் பாரசீகத்தின் வைர வைடூரியங்களையும் புனித குரான்களின் வாசகங்களையும் அழகழகாய் பதித்து இறந்த தன் மனைவி மும்தாஜின் நினைவோடு தன் காதலையும் சேர்த்து புதைத்து எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு அந்த மாளிகைகளின் மகுடத்தை பார்த்து ரசித்தவாறே தன்னுடைய மரணத்தையும் உலக காதலர்களின் மனங்களையும் தொட்டு சென்ற ஷாஜகான் போன்ற காதல் கணவர்கள் இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒரு பெண் புகுந்த வீட்டில் இறந்த பின்னும் நிம்மதியாக இருப்பாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவசக்தி மகள்னு பேசி அப்படி கைதட்டு வாங்கின பிறகு மனைவின்னு எப்படா பேச போகிறாங்கன்னு நினச்சேன். ரொம்ப அற்புதமாக மனைவி என்ற ஸ்தானத்தை மிக அற்புதமாக பேசிய பானுப்பிரியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அதனால் மனைவி தருகின்ற அந்த மகிழ்ச்சியை மகள் ஒரு குடும்பத்திற்கு தர முடியாதுன்னு ரொம்ப அழகாக பேசினாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் நிவேதா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேணும்னு பாரதியார் சொன்னார். ஆனால் அந்த பொண்ணு வாழும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிற பருவமும் தருணமும் அவள் மகளாக இருக்க போது தான்யா. என்னோட சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க, கணவன் ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க, தாயை போல பார்ப்பேன் தகப்ப போல காப்பேன்னு. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவன் கணவன் அவன் பொண்டாட்டிக்கிட்ட நான் உன் கணவனாக இருப்பேன்னு சொல்லவே இல்லையா. அப்போ அவனுக்கே தெரியுது அவனோட பொண்டாட்டிக்கு அவங்க தாயும் தந்தையும் இருக்கிற அந்த உறவு தான் அவன் நிம்மதியாக இருந்த பருவம்னு. வீட்லேயே எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா நீ நிம்மதியாக இருந்த வாழ்க்கை எப்படிம்மா, உன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா? அவங்க ஒரே ஒரு வார்த்தை தாயா சொன்னாங்க, உன் அப்பனை நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு போச்சு என் நிம்மதி. ஆமாயா, இப்போ இருக்க மனைவி மாறுங்க குடும்ப வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே ஒரு பாட்டில் தாங்க சொல்லுவாங்க, என் சோக கதையை கேளு தாய் குலமே, அம்மா தாய் குலமே, அதை கேட்டா தான் தாங்காதம்மா உங்க மனமே, அட உங்க மனமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும்னு ரொமான்டிக்காக பாட்டு பாடும் போது ஏதோ ஒரு மூளையில் நம்ம புருஷன் நம்மளுக்கு இருக்கான் அப்படின்னு தோணும். ஆனால் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, என் உயிரருகில் வரும் என் உயிரல்லவா அப்படின்னு பாடும்போது அழாத ஒரு மகளும் இல்லை, அதை அனுபவிக்காத ஒரு மகனும் இல்லை ஐயா. அவள் மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தை அவள் ஒவ்வொரு வாட்டியும் அவன் புருஷன்கிட்ட சொல்ல வரும்போது அவனும் போய் கேட்பான். பின்னாடியே அவங்க அம்மா, என்னடா எப்போ பார்த்தாலும் உன் பொண்டாட்டி கூடயே இருக்க, இங்கே எதுவுமே பேச மாட்டியா அப்படின்னு அவங்க மாமியார் கேட்பாருங்கய்யா. ஆனால் புருஷனும் நிம்மதியாக வச்சுக்க மாட்டான்னு நான் சொல்லலை.
ஏன் மனைவி நிம்மதியா புருஷன் வீட்டில் இல்லைன்னா புருஷனே அங்கே நிம்மதியா இல்லையா? தாரமா தாயான்னு அவனே யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த மனைவி எப்படியா நிம்மதியா இருப்பா? பிறந்த வீடுன்றது ஒரு பொண்ணுக்கு ஏசி பஸ்ஸில் டிக்கெட்டே எடுக்காம சொகுசா உட்காந்துட்டு போற வாழ்க்கையா அது? நானும் லிட்டில் பிரின்சஸ் தான். எங்க வீட்லயும் எனக்கு ஒரு அக்கா இருக்கா. எங்க அப்பா ஒரு நாள் கூட எங்க 2 பேரையும் பிரிச்சு பார்த்ததில்ல. நாங்க கல்யாணம் ஆகி போனா கூட எங்க அப்பா எங்களை மகளாதான் பாப்பாரு, என்னை குழந்தையாதான் பாப்பாருயா. ஒரு சமைக்க தெரியாத ஒரு மகள் தன் கணவன் வீட்டுக்கு போய் சமைக்கும் போது அதுக்கு உதவுற கணவனை தான் அவ எதிர்பார்க்கிறா. இந்த தான் நீ சமைச்சு தரணும், இதுதான் நீ எனக்கு பண்ணணும்னு ஒரு கணவனை எதிர்பார்க்க மாட்டாயா? மகளும் மனைவியும் 3 எழுத்து தான். ஆனா மகளின்ற 3 எழுத்துல தான் அவன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கான்னு சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மகளாக இருக்கும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை ரொம்ப அழகாக சொன்னாங்க. மனைவியான பிற்பாடு கணவன்கிட்ட விரும்புகிறதெல்லாம் கேட்க முடியாது. பட்ஜெட்டு குறுக்க வரும், சம்பளம், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் வரும். திடீர்னு சொல்கிறா, ஏங்க பட்டுப்புடவை வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, ரொம்ப ஆசையாக இருக்குங்க, ஒரு புடவை பார்த்துட்டு வந்தேங்க. எலக்ட்ரிக் பில் கட்டணும் முடியே, இன்கம் டேக்ஸ் மாதம் முடியே கட்டணும், பொறு சொல்கிறப்ப நான் அப்புறம் வாங்கி தரேன், பேசாமல் இரு. இல்லைங்க ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, நான் மிச்சத்தை நான் யார்ட்டையாவது எங்கள் அப்பாட்ட கூட கேட்டு கொஞ்சம் போட்டு சொல்கிறத கேள்றி, ஒப்பா எடுத்து கொடுத்து அதை நான் பிச்சைக்காரன் மாதிரி வாங்குறதா போ. ஆனால் மகளாக இருக்கிறப்ப அவங்க அப்பா மடியில் ஏறி உட்காந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், பெரிய ஆயுதம் அதுதான், அப்பா ப்ளீஸ்ப்பா. அந்த ப்ளீஸ்ப்பாங்கிற வார்த்தைக்கு மயங்காத அப்பனுங்க உலகத்தில் இல்லவே இல்லை. மக மடியில் உட்காந்துட்டு அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னா அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா கூட ப்ளீஸ்ப்பா என்று சொல்லி தன் மகள் கேட்டதை வாங்கி கொடுக்காத அப்பன் உலகத்தில் எவனுமே கிடையாது. அந்த ப்ளீஸ்ப்பாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால் கணவனிடம் கேட்டு பெற முடியாத பலவிதமான மகிழ்ச்சிகளை, சின்ன சின்ன சந்தோஷங்களை அப்பாவின் மடியில் அமர்ந்து மகிழ்ந்த அந்த மகிழ்ச்சி எவ்வளவு சுகமானதுன்ட்டு ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் மீனாட்சி. மனைவிங்கிற அந்த கருத்துக்கு பேசுகிற பேருக்கு பொருத்தமா மீனாட்சி. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். உங்களை ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா அந்த அடியை வாங்கிட்டு அமைதியாக இருந்தால் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குமா, இல்லை அந்த அடியை திருப்பி கொடுத்தா உங்களுக்கு நிம்மதியாக இருக்குமா? அதை அடிக்கிற ஆளை பொறுத்து. என் மகன் என்னை செல்லமாக கன்னத்தில் அரைஞ்சா நான் திருப்பி அடிக்கணும்னு நினைக்க மாட்டேன். என் மனைவி என்னை செல்லமாக மூக்கில் நங்குன்னு குத்துனா நானும் திருப்பி குத்தணும்னு நினைக்க மாட்டேன். எங்கள் அம்மா என் தலையை குடுமையை பிடிச்சி லாத்தி போடா அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா தலையை நான் திருப்பி குடுமையை பிடிச்சி லாத்த மாட்டேன். யார் அடிக்கிறார்களோ அவர்களை பொறுத்து தான் என்னுடைய ரியாக்ஷன். பெண்களுக்கு அடி அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு அமைதியாக இருக்க மட்டும்தான் முடியும். அதை தன்னுடைய கணவன் கிட்ட தானே அவங்களால திருப்பியே கொடுக்க முடியும். அடாடாடா, வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை ஒரு வரியில் சொல்லிட்டியப்பா. அடியை மட்டும் இல்லை, அன்பை கூட பெண்களுக்கு வாங்குறதை விட கொடுக்கறதுல தான் அதிகமான சந்தோஷம் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு பெண் மகிழ்ச்சியாக வாழ்வது மனைவியாகன்னு. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸால் அடியை வாங்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, அவள் எப்போ இன்னொருவருடைய மனைவி ஆகும்போது தான் அவள் தன்னுடைய முடிவுகளை தானே எடுப்பா. எப்போ ஒரு பெண் தானே தன்னுடைய முடிவுகள் எடுக்கிறாளோ அப்போ தான் அவளோட இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? ஏனென்றால் அப்பாக்களுக்கு தெரியும், விந்தனை இருப்பதை பிள்ளை என மாற்றவும், வீடென்று இருப்பதை இல்லமாக மாற்றவும் ஒரு பெண்ணால் எப்போ முடியுதோ அப்போதான் அவளால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும்னு. மனைவியாக இருக்கிறதுல எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்களா? பறக்கக்கூடிய தேசிய கொடி அதோட கம்பத்தோட சப்போர்ட்டில் இருக்கும்போது தான் அதால் சுதந்திரமாக பறக்க முடியும். அது மாதிரி தான் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனோட சப்போர்ட்டில் இருக்கும்போது தான் அவளால் சுதந்திரமாகவே பறக்க முடியும். தந்தையோட தட்டுப்பாடை விட கணவனோட கட்டுப்பாட்டில் தான் ஒரு பெண்ணால் சுதந்திரமாக பறக்க முடியும். இவ்வளவு ஏன், தடுமாறும் போதையிலும் தரமான கவி தந்தாரே கவியரசு கண்ணதாசன். அவருடைய கவிதை வரிகளை கேட்டா, பட்டமரம் பூ பூக்கும், தரிசு நிலம் விளைந்து போகும், கொத்தவரும் தேல் கூட கிட்ட வந்து முத்தமிடும். அவர் தன் மனைவியை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? பெண்ணென்றால் என்னவென்று பெரிதும் அறிந்த பின்பே பொன்னம்மா என்னவென்று புத்தியில் நான் கண்டு கொண்டேன். உன் செவிகள் பழுதானாலும் என் கவிதைகள் பழுதுபடாமல் காத்து வந்த ராஜா தின்னாரு. அவங்களுடைய செவி பழுதான போதிலும் கண்ணதாசனுடைய கவிதைகள் பழுதுபடாமல் பாதுகாத்துக்கிட்டது அவருடைய மனைவி தானே. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு டிஃபன் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி
டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு எப்போ ஒரு பெண் கஷ்டங்கள்ல உள்ள இஷ்டங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாளோ அப்பதான் அவளுக்கு மன நிறைவு கிடைக்கும். எப்போ ஒருத்தவங்களுக்கு மனசு முழுமையா நிம்மதி அடையுதோ அப்பதானே அவங்களால மகிழ்ச்சியாவே இருக்க முடியும். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கவிதை எழுதுகிறாள். தாயாய் வருகிறாய் அன்பை தருகிறாய், தந்தையாய் வருகிறாய் என்னை காக்கின்றாய், என் குழந்தையாய் வருகிறாய் என் கவலை மறக்க செய்கிறாய் என்று சொல்லி தன்னுடைய கணவன்கிட்ட இருந்தானே அது எல்லாமே கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒரு பெண் மகிழ்ச்சியாக வாழ்வது மனைவியாகன்னு. ஒரு பெண் அரிசியாகவே நெல்லாகவே பிறந்த வீட்டிலே இருந்தானா யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அந்த நெல் எப்ப அரிசியா வெந்து சோறா பொங்கி தன்னுடைய கணவனுக்கு விருந்தளிக்கும் போது அவர் முகத்துல இருக்க ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு பாருங்க, அந்த சிரிப்புல அந்த காதல்ல தான் மகிழ்ச்சியாக இருப்பது மனைவியாக மட்டுமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாண வீடுகளுக்கு போகிறப்ப மனைவி கூட போனால் தான் மரியாதை இருக்கும். மனைவி கூட போனோம்னா வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம், குடும்பத்தோடு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, 2 பேரும் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிம்பாங்க. நான் மட்டும் தனியாக போனேன்னா என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா? சார் என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டில் வரலையா அப்படிமா. இப்போ நம்மளாம் என்ன காட்டலையா? அவங்கன்னா அந்த வீடான். வீட்டில் வரலையானா மனைவி வரவில்லை என்பதை வீடே வந்ததாக அவன் கணக்கில் எடுத்துக்கிறான். மனைவியோடு வருவது ஒரு வீடே வந்ததுக்கு சமம். யாராவது மகளை கூட்டி வரலன்னு கல்யாண வீட்டில் கேட்குறானா? மகளை கூட்டு வரலன்னா எங்கே உங்கள் பிள்ளைய கூட்டு வரலையா அப்படின்னா சந்தேகப்படுவேன். எதுக்குடா மகளை கூட்டு வர சொல்கிறேன், எதுவும் மாப்பிள்ளை கூப்பில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, நான் வந்திருக்கேன்ல மகளை ஏன் கேட்குறேன் அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. ஆனால் மனைவி என்பது ஒரு பாதுகாப்பான உணர்வு. ரொம்ப அழகாக சொன்னாங்க. மனைவி என்பது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. ஒரு பெண்ணுக்கு ஏகப்பட்ட பூ வாங்கி கொடுப்பாங்க. அம்மா வாங்கி கொடுக்கான், அப்பா வாங்கி கொடுப்பாரு, அண்ணன் கூட வாங்கி கொடுப்பான். 15 முழம் பூ வீடு முழுதும் கிடக்கும். அந்த பூக்கள் தருகின்ற மகிழ்ச்சியை விட தன் கணவன் வாங்கி கொடுக்குற அந்த 100 பூ இருக்கு பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு வந்ததை விட இங்கிட்டு திரும்புமான்னு சொல்லி அவன் அந்த கொண்டையில் வச்சு விடுவான் பாருங்க. இதில் நிறைகின்ற ஒரு பெண்ணினுடைய மனது ஒரு பிறந்த பூ வீட்டில் தன்னுடைய தாய் தந்தையிடம் 1000 2000 பூ வச்சுருந்தா கூட சந்தோஷம் இருக்காது. தன் கணவன் வாங்கி கொடுக்குற அந்த 100 முழ பூவில் அவ்வளவு 100 பூவில் அவ்வளவு சந்தோஷப்படுவாள். அதனால் மனைவி என்பது தான் ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சின்னு பேசி முடித்தாங்க. அதற்கு அடுத்து இதற்கு பதில் சொல்லி பேச வருகிறார் ரம்யா லட்சுமி. பானுப்பிரியாக்கா ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, பெண்கள் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போன உடனே ஸ்ட்ரெயிட்டாக குயின் ஆகிடுறாங்களாம். அவங்க தெரியலன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக குயின் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எங்கள் வாய்ப்பே கிடையாது. அங்கே ஆல்ரெடி ராஜா மாதான்னு ஒரு மாமியார் உட்காந்துருப்பாங்க. அப்படியாப்பட்ட தேவசேனாவே அங்கே போய் குயின் ஆக முடியலையா? ராஜா மாதா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டாங்க. இங்கே டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் போனோடனே எப்படி குயின் ஆக முடியும்? அப்புறம் எப்படி நாங்கள் ஒரு மனைவியாக நிம்மதியாக இருக்க முடியும்? ஒரு பெண் மகள் என்ற ஸ்தானத்தை தாண்டி தான் இன்னொருவருக்கு மனைவியாகிறாள் நடுவர்களே. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை, நிம்மதி, சந்தோஷம், பெருமை எல்லாமே மகளாக இருக்கும்போது தான் கிடைக்குதே தவிர மனைவியான பிறகு கிடைக்கிறது வெறும் காணல் நீர் தானேங்க. தான் கணவருக்காக, தான் மாமியாருக்காக, தான் மாமனாருக்காகன்னு எல்லாத்தையும் தன் குடும்பத்துக்காக செஞ்சு தனக்கு வர சங்கடத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே நடிச்சுக்கிட்டு தானே இருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு மனைவியா எங்களுக்கு எப்படிங்க நிம்மதி இருக்கும்? மகளா இருக்கும்போது தானே எங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்குது. ரொம்பலாம் வேண்டாம் நடுவர்களே. உதாரணத்துக்கு ஒரு பெத்தவங்க தான் மகளை எவ்வளோ சந்தோஷமா வளர்க்குறாங்க. ஆனா கட்டிக்கிட்டு போகும்போது மாமனாரும் மாமியாரும் கணவரும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்போம், நாங்க இருக்கோம்னு 3 வாட்டி சத்தியம் பண்ணி சொன்னாலும் அவங்க போற இடத்துல அப்படியா பார்த்துக்கிறாங்க. ஆனா ஒரு மாமியார் மட்டும் தான் பொண்ணு இன்னொரு வீட்டில் போய் ராணி மாதிரி வாழணும், மகாலட்சுமி மாதிரி வாழணும், வீட்டு கொத்துச்சாவி முதலையா மக இடுப்புக்கு தான் வரணும்னு நினைச்சா இப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சொர்க்கம்னு என்ன தெரியுமாங்க ஐயா? ஒரு அம்மாவும் தான் மகளை காலையில வந்து எழுப்பும் போது, அம்மா ஒரு 5 நிமிஷம்மா, அம்மா ஒரு 4 நிமிஷமா, அம்மா ஒரே ஒரு 2 நிமிஷமான்னு தூக்கத்தை கூட, அந்த நிமிஷங்களை கூட கடன் கேட்டு வாங்கி போடுவோம் பாருங்க ஒரு குட்டி தூக்கம். அதுதாங்க எல்லா மகளுக்கும் சொர்க்கம். இதை யாராவது மறுக்க முடியுமா? இதே மாமியார் வீட்டில் போய் 7 மணி வரைக்கும் காலை கிளப்பிட்டு தூங்கிட்டா எரும மாடு மாதிரி தூங்குறா பாரு, இவ வீட்டில் இப்படி தான் வளர்த்து வச்சாலும் அவங்க அத்தா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பெண்ணுக்கு
பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு உரிமையும் சந்தோஷமும் நிம்மதியும் புகுந்த வீட்டில் மனைவியாக இருக்கும்போது கிடைக்காது. நிறைய பேர் அவங்க மகள்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது, அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கப்பா, சாக்லேட் வாங்கி தாங்கப்பா. இந்த வயசில் நான் போய் கேட்டால் கூட எங்கள் அப்பா வாங்கி தருவாருங்க. ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, மாமா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், மாமா எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்டால் வாங்கி தருவாரா? என்ன என்ன சாக்லேட்டு, என்ன வேணும்? எரும மாடு மாதிரி இருக்கிற 7 கழுத வயசாவது பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. உனக்கு என்ன குழந்தைன்னு நினைப்பா தேங்கிட்டு அப்படின்னு தானேங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மகளா தானே எங்களுக்கு நிம்மதி கிடைக்குது, மனைவி எங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்குது? அக்கா சொன்னாங்க, ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டினாராம். எங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்பதான் தெரியும். அக்கா சொல்லி தான் எனக்கு தெரியும். அக்காவுக்கு விவரம் பத்தலைங்க. ஷாஜகான் 14வது மனைவிக்கு தான் தாஜ்மஹாலே கட்டினாரு. அதுக்காக தாஜ்மஹால் கட்டுறதுக்கு 14 தடவை கல்யாணம் பண்ண முடியுமாமா? நான் கேட்குறேன் பானுப்பிரியா அக்கா அவர்களை பார்த்து, ஆண்கள்லாம் ஆடி ஆஃபர்ல ஒரு ஷர்ட் எடுத்தா இன்னொரு ஷர்ட் ஃப்ரீ, ஒரு ஜீன்ஸ் எடுத்தா இன்னொரு ஜீன்ஸ் ஃப்ரீ தானே, கொடுங்கன்னு கேட்குற மாதிரி மனைவியை கட்டிட்டு வந்தா மச்சினிச்சு ஃப்ரீ தானே கொடுங்க அப்படின்னு கேட்டா விடுவீங்களா? அப்புறம் எப்படி ஒரு மனைவியா நிம்மதியா இருக்க முடியும்? அதுக்கு நாங்கள் மகளை எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கும்போதே நிம்மதியா இருந்துட்டு போயிடுவோமே. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. குடிக்கிற தண்ணியில பிரச்சனை, சுவாசிக்கிற காத்துல பிரச்சனை, தினம் வாழ்ற வாழ்க்கையே பிரச்சனை. இதெல்லாம் விட ஒரு பெரிய பிரச்சனை மாமியார் மருமக பிரச்சனை. இதுல என்ன தெரியுமா ஹைலைட்டு? மாமியார் நிறைய குடும்பப்படுத்திருக்கோம், ஆனா வெளியவே தெரியாது. ஒரு மருமக எதிர்த்து பேசிடும், அது ஊருக்கே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எப்படின்னா இப்படிதான் நடுவர் அவர்களே, ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளை ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் அந்த மாமியாருக்கு பல்லு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு மருமக கூப்பிட்டு போயிருக்காங்க. டாக்டர் சொல்றாரு, மா ஒரு 5000 ரூபாய் இருந்தா கொடுங்க, சொத்த பல்ல பிடுங்கி விட்டுருவோம். அதுக்கு மருமக சொல்லுது, டாக்டர் 5000 ரூபாய் இல்லை 50000 ரூபாய் தரேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 32 பல்லோட சேர்த்து அந்த நாக்கையும் பிடுங்கி விட்டுருங்க, தொல்லை தாங்க முடியல, கிழவி பேசியே சாவடிக்குது. இப்படி இருக்கும்போது அந்த மாமியார் அந்த மருமகளை எவ்வளவு ஒரு கொடுமை பண்ணியிருக்கணும். 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாங்கிறது. கல்யாணம் ஆகி ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் மனைவிக்கு தெரிய வரும் தான் கணவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு. அப்போ அவள் மனவேதனையில் இருக்கும்போது அவங்க மாமியார் வீட்டில் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அழகான விளக்கம், அருமையான விளக்கம். அதை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த புக்குலையுமே படிக்கல. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா வந்து திருத்திடுவா, கால் கட்டு போட்டு திருத்திடுவா மாத்திடுவான்னு பார்த்தோன்னு. ஏங்க நாங்கள் தெரியாம தான் கேட்குறோம். நாங்கள் வந்து கால் கட்டு போட்டு திருத்துறதுக்கு இங்கே என்ன ஆண் குடிமகன்கள் திருத்தப்படுவார்கள் போர்டா மாட்டி வச்சிருக்கோம். பசிக்குதம்மா என்ற ஒரு வார்த்தை அம்மாவின் கோபத்தையும், வலிக்குதப்பா என்ற ஒரு வார்த்தை அப்பாவின் ஆத்திரத்தையுமே தனித்து விடும்போது அப்ப அந்த மகளை அவளுக்கு எவ்வளவு உரிமை சந்தோஷம் அந்த அம்மா அப்பா கிட்ட இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியர் பட்டம் கொடுப்பாங்க, டாக்டர் படிச்சா டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க, வக்கீல் படிச்சா வக்கீல் பட்டம் கொடுப்பாங்க. ஆனா எந்த படிப்புமே இல்லாம ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு தன்னோட புகுந்த வீட்டுக்கு போய் 1 வருஷத்துக்குள்ள குழந்தை கொடுக்க முடியலன்னா அவளுக்கு கொடுக்குறாங்க பாருங்க ஒரு பட்டம் மலடின்னு. அது மாதிரி ஒரு கொடுமை ஏதாச்சும் இருக்குமா? அது மட்டுமா? பேசுனா வாயாடி, பேசாவிட்டால் உம்மனா மூஞ்சி, அழுதால் நீலி கண்ணீர், அழாவிட்டால் கல் நெஞ்சக்காரி, துணிச்சலா இருந்தா திமிரு, துணியாவிட்டால் அப்பாவி, ஜடமா இருந்தால் அமைதி, கேள்வி கேட்டால் ஆணவம். இப்படி நின்னாலும் நடந்தாலும் எங்களுக்குன்னு பேர் வைக்க இந்த மாமியார் வீட்டில் மறுக்கிறதே இல்லையே. இதை நாங்கள் எங்கன்னு போய் சொல்றது? அப்புறம் எப்படி ஒரு மனைவியா எங்களுக்கு நிம்மதி இருக்கும்? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா பொம்பளை பிள்ளைய கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து எல்கேஜிலேருந்து SSLC வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வச்சு பெரிய பொண்ணானா சீர்சனத்தி செஞ்சு தாய் மாமன் முறமாமன் போட்டிக்கு வந்து அதையெல்லாம் தாண்டி +2ல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். கஷ்டமான 4 வருஷம் 5 வருஷம் கோர்ஸாக எடுத்து அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்க கடனோட வாங்கி அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி எக்ஸாமுக்கு பாஸ் ஆக நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க்கில் PG பண்ணி வேலை கிடைச்சி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டியில் எங்கிற பார்க்குற பார்வையும் பேசுகிற பேச்சையும் தாண்டி இடிக்கிறவன் உரசுறவனெல்லாம் செருப்பால் அடித்து 3 வருஷம் 4 வருஷம் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்து வீட்டுக்கு வர சொந்தக்காரெல்லாம் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்டு துக்கம் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவ்வளோ ஒரு புண்ணியவானுக்கு தான் கழுத்து தண்ணிட்டு போறோன்னு உங்களை மாதிரி ஆளுங்க ஒன்னுத்துக்கும் உதவாதவனுக்கு கழுத்தை நீட்டி அவங்க சொல்ற சாம்பார்ல உப்பில்ல ரசத்துல சப்பில்லைன்ற கதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு கை கட்டி சரிங்க மாமா இனிமேல் ஒழுங்கா சமைச்சு போடுற மாமான்னு சொல்லிட்டு இருக்கிற மனைவி நினைச்சிங்களா?
இத்தனை சவால்களையும் ஃபேஸ் பண்ணி முன்னாடி வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்க டாக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், கெத்து இருக்கும். திருமணமாகி ஒரு மனைவியா நாங்க நிம்மதியா இருக்கிறத விட எங்க வீட்டுல நாங்க மகளா இருக்கும் போதுதான் நிம்மதியா இருப்போம்னு உறக்க கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இந்த தலைப்பை நிறைவு செய்ய வருபவர் தனகோபால். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டில் மகளா இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு போய் கணவனோட வீட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு வாழ்க்கை ஓடிடுது சார். அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. எந்த பொண்ணு சார் இந்த காலத்தில் வந்து கண்ணை கசக்கிட்டு அம்மா பிரிஞ்சு போகிறோன்னு சொல்லி கண்ணை கலங்கிட்டு வருது, பாட்டை போட்டுட்டு குத்தாட்டம் தான் ஆடிட்டு வருதுங்க சார். ஒரு பொண்ணுக்கு எல்லா விதமான உரிமையும் கொடுக்கப்படுதுன்னா மனைவின்ற ஸ்தானத்தில் தான் சார். திரிசாக்கு அழகா பாடி வச்சுட்டு போயிடுச்சு பாருங்க. ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய், வேடிக்கை பார் என என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய். செத்தான் அன்னைக்கு மாப்பிள்ள. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுத்துட்டு வேலைக்காரனாக இருக்கான் சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு கெட்ட பழக்கம் வழங்கிட்டு இருக்காங்க சார். பொண்ணுங்க பெட் காஃபி குடிக்கணும், அதுவும் புருஷங்கையால் குடிக்கணும் சார். புருஷங்கையால் குடித்த சந்தோஷத்தை விட புருஷனை வேலை வாங்கிட்டுன்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது பொண்ணுங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சார். ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட 15,000க்கு காஞ்சிபுரம் பட்டு கேட்குது. அவங்க அப்பா சொல்கிறாரு, மா மூத்த மக இருக்கா, வாங்கி தரணும், ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்கிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவார். இதே புருஷன்ட்ட கேட்குறப்ப புருஷன் சொல்ல முடியுமா, மூத்தவ இருக்காப்பா ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்கிக்கங்கன்னு? அன்னைக்கு தான் சார் அவன் குடும்ப நிம்மதியே போயிடும். மனைவி கேட்டதை உடனே வாங்கி தருவான், அவன் தான் கணவன் சார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணு மகளா இருக்கிற வாழ்க்கையை விட மனைவியா இருக்கிற வாழ்க்கையில தான் சார் நிம்மதி நிறைஞ்சிருக்கு. மகளாக மனைவியாக அருமையாக அதுக்கு நான் முடிவு சொல்லணும். உதாரணத்துக்கு மகளுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு. மகள் சொல்கிறா அவங்க அப்பாவை பார்த்தப்பா நல்லா சாப்பிடுங்கப்பா, இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்திருக்கீங்கப்பா, அப்பாவுக்கு ஏதாவது கொடுங்க, பிரியாணி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கப்பா, சாப்பிடுங்கப்பா அப்படின்ட்டு மக எதை வேணாலும் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்குது. ஆனால் மனைவி அப்படி சாப்பிட வைக்குமா? மட்டனை 2வது துண்டு எடுத்தோடனே போதும் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் 300 தாண்டி போய்கிட்டு இருக்கு, மட்டனை இப்படி தின்னு விட்டு ஆஸ்பத்திரி போய் படுக்கிறதா, முடிஞ்சு போச்சு. ஆனால் மகள் அப்பா நிம்மதியாக சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு சோம்லாம் போனால் கூட பரவாயில்ல, அப்பா சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சொந்தம் எதுன்னா அது மகள் என்ற ஒரு அற்புதமான சொந்தம்தான். மகளோட பிடிவாதம் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் மனைவியின் பிடிவாதம் வீட்டில் பிரச்சனையை உண்டாக்கும். என்னன்னா, இது இல்லாட்டி எனக்கு வேணாம்யா, நான் வீட்டில் எவ்வளோ சுகமாக எங்கள் வீட்டில் அப்பா அம்மா கூட இருந்தேன், உன்னைய கட்டின பிறகு என் சுதந்திரமே பறி போயிடுச்சு, இதை எனக்கு வாங்கி கொடு, வாங்கி தர 2 வீலர் எனக்கு இந்த ஸ்கூட்டியை வாங்கி கொடு அப்படின்னு பிடிவாதம் பண்ணி அவன் கடனை உடனே வாங்கி அந்த ஸ்கூட்டியை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவன் சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போகிறா. மாதம் டியூ கட்டுறப்ப அவன் இப்படியே பார்க்குறான், வாங்கி கொடுத்துட்டோம்டா 5,600 ரூபா கட்டணுமே 1ஆம் தேதின்னு. கண்ணதாசன் எழுதிய கடைசி திரைப்பட பாடல். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அது ஒரு அமைதி. நீயோ கிழிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்த படத்தில் கமலுக்கும் ஸ்ரீதேவிக்கும் கல்யாணம் முடிகிற மாதிரி அந்த படத்தை முடிவு செய்திருந்தால் அந்த படம் 1000ல் ஒரு படமாக முடிந்திருக்கும். ஆனால் அந்த அன்பு பாசத்தை ஒரு மகள் போல படம் முழுவதும் ஸ்ரீதேவியை அந்த கமலஹாசன் காட்டிய அன்பு படம் விட்டு வெளியில் வரும்பொழுது நம் மனது முழுவதும் நிறைந்த அந்த உண்மையான அன்பை பார்த்து நம்ம மனம் நிறைந்த அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோமே. இந்த மகள் என்ற பாசம்
ஒரு அற்புதமான பாசம்தான். ஆனால் மகளாகவே ஒரு பெண் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இருந்திட முடியாது. ஒரு தாயும் தந்தையும் ஒரு பெண்ணுக்கு கடைசி வரை எல்லா மகிழ்ச்சியையும் அவள் வயது முதிர்ந்த பருவம் வரை கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தன் மனதை இன்னொருவருக்கு கொடுத்து ஆக வேண்டும் ஒரு பெண்ணுக்கு. அதே போல தன் மனதை ஒரு பெண்ணுக்கு கொடுத்து இருவருடைய மனங்களும் ஒருவர் மனம் இன்னொருவர் மனத்திற்கு மாறி மனைவி என்ற ஸ்தானத்தை அடையும் பொழுது ஒரு பெண் நிறைவடைகிறாள். எப்படி சொல்கிறேன், மகளா நடந்து வர்றப்ப தன் மகளை யாராவது பார்த்துருவாங்களோன்னு ஒரு அப்பா பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் கணவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் ஒரு பெண் நடந்து வரும்போது கம்பீரமாக நடந்து வருவா. எனக்கு சொந்தமானவன் இவன், இனி யாரும் என்னை பக்கத்தில் அணுக முடியாது என்று ஒரு பாதுகாப்பு அரண் போல கணவனின் கைபிடித்து நடந்து வருவது ஒரு மிகப்பெரிய சுகம். மகளாக இருக்கும்போது யாரை கல்யாணம் பண்ணுவான், யாரை கட்டி கொடுக்கறதுன்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை வீட்டில். மகளாக இருக்கும்போது ஆடி பாடி பொருள்களை வாங்கி மகிழ்ந்து பெற்று பெற்று மகிழ்ச்சியை தருவது மகள் என்ற சொந்தம். ஆனால் தனக்கு கிடைத்த அன்பை தன் கணவனுக்கும் தன் குழந்தைகளுக்கும் தான் சார்ந்த உறவினர்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் போன்ற நிலை ஒரு பெண்ணுக்கு மகளாக இருப்பதை விட மனைவியாக இருந்து அதன் பிறகு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாய் என்ற மிகப்பெரிய ஸ்தானத்தை தருவது மனைவி என்ற சொந்தம்தான். எனவே ஒரு பெண் மகளாக இருப்பதை விட மனைவியாக இருப்பதுதான் பாதுகாப்பு. அதுதான் தமிழர் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த பண்பாடு என்று சொல்லி ஒரு பெண் மகளாக இருந்து மகிழ்வதை விட மனைவியாக இருந்து மகிழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழாவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மகளா மனைவியா என்கிற தலைப்பிற்கு சிறப்பு விருந்தினராக தலைமையேற்றிருக்கிற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் காசிநாத பாண்டியன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆறு பேருமே அழகாக பேசினீர்கள். இருந்தாலும் சிறப்பு பரிசாக ரம்யா லட்சுமி இளம் பேச்சாளர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக வளர்த்து விடுகின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வளர்ந்து பல்வேறு சிறப்புகளை பெற வேண்டும், பல்வேறு பேச்சாளர்கள் உருவாக வேண்டும். அதற்கு இந்த நிறுவனம் மிகவும் துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.